This video is discussed to the transfer of ownership. ஓனர்ஷிப்பை எப்படிலாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓனர்ஷிப் இஸ் குட்ஸ் ஃப்ரம் தி செல்லர் டு தி பையர் இஸ் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையர்கிட்ட இருந்து குட்ஸை செல்லர்கிட்ட இருந்து பையருக்கு நம்ம மாற்றக்கூடியது மெயின். அதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். அந்த உரிமைகளை நம்ம என்ன பண்ணி கொடுக்குறோன்னா மாற்றி கொடுக்குறோம். அதை எப்படி மாற்றலாம்? ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன? குட்ஸ் மஸ்ட் பி டிஸ்கினிஷ்டு ஃப்ரம் பொசிஷன் ஆஃப் குட்ஸ். அதாவது குட்ஸுடைய பொசிஷன்ஸ், அந்த டிஸ்கினிஷன்ஸ், அதுக்குள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் இன் குட்ஸ் மீன்ஸ் தி ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ் வைல் பொசிஷன் ஆஃப் தி குட்ஸ் ரெஃபர்ஸ் டு தி கஸ்டமரி ஆஃப் குட்ஸ் ஆர் கண்ட்ரோல் ஓவர் தி குட்ஸ். அதாவது குட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை ரெஃபர் பண்ணுறதோ இல்லை அதோடைய பொசிஷன்ஸையோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். யாருக்கு? செல்லரிடமிருந்து பையருக்கு. அதை எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், அந்த ஓனர்ஷிப்பை எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே ப்ராசஸ் ஆஃப் எ வாட்ச். என்ன பண்ணுறாங்க? வாட்ச் மஸ்ட் பிகாஸ். அப்போது பிகாஸ் பொசிஷன்ஸ் ஆஃப் திஸ் வாட்ச் cannot be ஓனர். யார் இதில் ஓனரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஐ மைட் த பேர்ட் வாட்ச் ஃப்ரம் ஃப்ரெண்ட் ஆர் சொல்கிறேன். அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஏங்கிற ஒரு வாட்சி வச்சுருக்காரு. அப்போ அதை ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கடனாக வாங்கிட்டு வரான். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சோல்டன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோல்டன் சொல்லக்கூடியது வந்து திருடப்பட்டதுன்னு சொல்லலாம். சோல்டன் அப்படின்னு சொன்னால் என்னது? திருடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்போது சம்படிஸ் ஃபவுண்ட் ஆர் ஹைவேஸ். அவன் என்ன பண்ணுறான்னா வாட்சை திருடியோ இல்லை ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்தோ கடனாக வாங்கிட்டு வரான். அப்போ அது அவனுடைய வாட்ச் கிடையாது தானே அது. அப்போது cannot be ஓனர். அவன் அங்கே என்ன கிடையாது? ஓனரு கிடையாது. அப்போது இம்பார்ட்டன்ஸ் இஸ் நவ் த ப்ரீசியஸ் மூமெண்ட் டைம் ஆஃப் விச் த ஓனர்ஷிப் குட்ஸ் பாசஸ் ஃப்ரம் தி செல்லர் டு தி பையர். எப்படி நம்ம செல்லருக்கு, இப்போ செல்லர்கிட்ட இருந்து பையருக்கு நம்ம ஓனர்ஷிப்பை மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோ. இங்கே ஓனர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்டேருந்து வாட்சை வாங்கிட்டு வந்தோம்னா அந்த ஃப்ரெண்டு ஓனரு, இல்லை கீழே கடந்து அவங்க தான் ஓனரே தவிர மற்றபடி இங்கே ஏ அப்படிங்கிற ஒரு ஓனராக இருக்க முடியாது. பட் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் வச்சுருக்காரு, அவ்வளோதான். தென் பார்த்தீங்கன்னா பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். எப்படிலாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். தென் எப்படிலாம் பாஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெசிஃபிக் குட்ஸ். இங்கே என்ன வருது? ஸ்பெசிஃபிக் குட்ஸ். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? குட்ஸில் எக்ஸிஸ்டிங்ஸ் பார்த்துருக்கோம். அதில் எக்ஸிஸ்டிங்கில் வரக்கூடியதான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்கே ப்ராசஸிங் எப்படி ப்ராசஸை வந்து, அதாவது ப்ராப்பர்ட்டிஸை பாஸ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக், அடுத்தது அன்அசர்டைன் குட்ஸு, தென் லாஸ்ட் ஒன் இஸ் குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல். அப்போது ஃபஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெசிஃபிக்கில் தேர் ஆர் டூ ஸ்பெசிஃபிக் குட்ஸு. ஃபஸ்ட் ஒன் இஸ் அட் தி டைம் ஆஃப் கான்ட்ராக்ட். அந்த டைமிங்கில் நடக்கக்கூடிய கான்ட்ராக்டை சில ஸ்பெசிஃபிக் குட்ஸ்னு சொல்லலாம். அடுத்தது பியாண்ட் ஆன் தி டேட் ஆஃப் கான்ட்ராக்ட். சில டேட்டில் நடக்கக்கூடிய கான்ட்ராக்டை நம்ம ஸ்பெசிஃபிக் குட்ஸ்னு சொல்லலாம். எப்படிலாம் ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் குட்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் தி டைம் ஆஃப் கான்ட்ராக்ட். என்ன இருக்குது அட் தி டைம் ஆஃப் கான்ட்ராக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there an unconditional contract for the sale of specific goods in a deliverable state. Ownership in the goods passes at the time of buyer contract is made. About time of payment of price or time of delivery of goods immaterial matter from transferring the ownership. ஒன்றுமே இல்லைப்பா, சிம்பிளான ஒன்று தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அன்கண்டிஷனல் கான்ட்ராக்டை தான் நம்ம ஸ்பெசிஃபிக், அதாவது டெலிவரி பண்ண ரெடியாக இருக்குது. பட் ஓனர்ஷிப்பை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையருக்கு மாற்றி கொடுக்கணும். அப்போ எப்போது அந்த பையரு டைம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ப்ரைஸு கரெக்டாக அந்த விலைக்கான பேமெண்ட் கொடுத்துட்டாரு, அந்த விலைக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டாருன்னா அந்த டைமிங்கில் நம்ம குட்ஸை மாற்றி கொடுக்கும் போது அப்போ ஓனர்ஷிப்பை நம்ம மாற்றி தருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க இருக்காங்க. அப்போது பிங்கிறவர் இருக்கார். அப்போது புக் ஷாப் போகிறாரு. புக் ஷாப்பில் போய்ட்டு அவருக்கு தேவையான புக்கை எடுத்துக்கிட்டு ப்ரைஸை கொடுத்து செட்டில் பண்ணி வச்சுட்டார். ஓகேவா? செட்டில் பண்ணி புக்கை செலக்ட் பண்ணி வச்சுட்டார். பட் அவர் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, நான் வந்து நெக்ஸ்ட் டேவில் நாளைக்கு வந்து என்னுடைய சர்வெண்ட்டை அனுப்பிவிட்டு நான் இந்த புக்ஸை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. போன உடனே இப்போ டெஸ்ட்ராய்டு பை
ஃபயர் இன் தி சேம் ஈவினிங். புக்ஸில் என்ன ஆகிடுச்சுன்னா அதே நாளில் அந்த ஈவினிங்கில் என்ன ஆகிடுச்சுன்னா டஸ்ட் ஆகிடும், ஃபயர் ஆகிடுச்சு. அப்போது பி ஹேஸ் எ பியர். The losses and the pay the books settled in the ownership. He has already passed on the பி. அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பி வந்து என்ன பண்ணிக்கணும், பொருள்லாம் வந்து எரிஞ்சு சேதமாக போயிட்டு அவர் என்ன பண்ணிக்கணும், பியர் அவர் என்ன பண்ணிக்கணும், பொறுத்துக்கணும். பியர்னால் என்னதுன்னா பொறுத்துக்கணும், ஏன்னா லாஸ் ஆகிடுச்சு. பட் அப்போ அவர் தானே ஓனராகவே மாறிட்டார். அப்போ அதுதான் வந்து அட் தி டைம் ஆஃப் கான்ட்ராக்ட். எப்போனா ஒரு புக்கை செலக்ட் பண்ணி அவர் வச்சுட்டு பணத்தை பே பண்ணதுக்கப்புறம் இவர் ஓனர் ஆகிட்டார். அதான் அட் தி டைம் ஆஃப் கான்ட்ராக்ட். தட் இஸ் கால்டு அட் தி டைம் ஆஃப் கான்ட்ராக்ட். ஆனதுக்கப்புறம் அவர் எடுக்காமல் போயிட்டார், மறுநாள் எடுத்துக்கிறவங்கிறப்ப அப்போ அந்த லாஸஸ் யாரை தான் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் பி தான் சேரும். ஓகேவா, ஏன்னா பணம் கொடுத்தாச்சு, அதுதான் அட் தி டைம். அடுத்தது பியாண்ட் ஆன் தி டேட் ஆஃப் கான்ட்ராக்ட். பியாண்ட் ஆன் தி டேட் ஆஃப் கான்ட்ராக்ட். டேட் ஆஃப் கான்ட்ராக்டில் என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் குட்ஸ் நாட் இன் எ டெலிவரபிள் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன இருக்குன்னா டெலிவரபிள் ஸ்டேட். இது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கான்ட்ராக்ட் ஃபார் தி சேல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் குட்ஸ் நாட் எ டெலிவரபிள் கண்டிஷன்ஸு. கான்ட்ராக்டை நம்ம என்ன ஸ்பெசிஃபிக் குட்ஸை டெலிவரி ஆஃப் கண்டிஷன் இருக்கக்கூடியதை நம்ம ஸ்பெசிஃபிக் குட்ஸ்ன்னு சொல்கிறது இல்லை. தென் goods into deliverable conditions like painting, quality checking, waitings. அப்போ இதெல்லாமே நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்டிஷன்ஸில் கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், கரெக்டான பெயிண்டிங் இருக்கா, கரெக்டான குவாலிட்டி இருக்கா, கரெக்டான ஒயிட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கொடுக்கணும். அப்போ அதுதான் குட்ஸ் நாட் இன் எ டெலிவரபிள் ஸ்டேட்டு. இப்போ அன்ஃபினிஷ்டாக இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணக்கூடியதுன்னா கொடுக்க முடியாது. ஓகேங்களா, அப்போ கரெக்டான வெயிட்டில் கரெக்டாக தான் நம்ம கொடுக்கணும், அதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள்ஸு வைட்டிங் 30 டன் அண்ட் இன்ஸ்டால்டு த கான்க்ரீட் ஃப்ளோர். என்ன பண்ணோம், இன்ஸ்டால் பண்ணுறோம். அப்போது மிஷின் வேர் டேமேஜ்டு டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல். அப்போ அந்த ப்ராசஸ் நடந்திருக்கும் போது மிஷின் ஆகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், கரெக்டாக அதை நம்ம கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாது. அப்போ கரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம்னா இது அன்ஃபினிஷ்டுன்னு சொல்லலாம். இப்போ டெலிவரபிள் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம கண்டிஷன்ஸை டெலிவரி பண்ணும்போது கரெக்டான கண்டிஷன்ஸில் குட்ஸை நம்ம கொடுக்கணும். தட் இஸ் கால்டு குட்ஸ் டெலிவரபிள். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியாண்ட். When the price of goods is to be ascertained by waiting or testing or doing some things. அப்போது கரெக்டான வெயிட்லேயும் கரெக்டான டெஸ்ட் பண்ணி நம்ம எல்லாமே செக் பண்ணி கொடுக்கணும். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா there is a contract for the sale of specific goods in a deliverable conditions. இப்போ டெலிவரபிள் கண்டிஷனில் எப்படி இருக்கணும், அந்த ஸ்பெசிஃபிக் குட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தால் தான் அந்த கான்ட்ராக்ட் சக்ஸஸ் ஆகும். பட் தி செல்லர் இஸ் கெட் டு த weight, measure, test or do something other act. Think the preference the goods for the purpose of fixing the price. அப்போ என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த பொருள் எல்லா விலையிலையும் கரெக்டாக இருந்தால் மட்டுமே நம்ம அந்த பொருளை சேல்ஸ் பண்ண முடியும், ஓனர்ஷிப்பை பாஸ் பண்ண முடியும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஏ என்ன பண்ணுறாருன்னா சோல்டு சம் குவாலிட்டி ஆஃப் வீட். அதாவது பொருளை கொடுக்குறாரு. பொருளை கொடுக்கும்போது பி என்ன பண்ணுறாருன்னா 10 ரூபான்னு சொல்லி அந்த பொருளை பர் கேஜிக்கு 10 ரூபான்னு சொல்லி ரேட்டை பேசி முடிக்கிறாரு. முடித்ததுக்கப்புறம் அந்த வீட்டை என்ன பண்ணி கொடுக்கணும், கரெக்டாக வந்து எடை போட்டு பேக் பண்ணி அவர் பிக்கு கொடுக்கணும். சரிங்களா, பிக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இது வந்து அசன்டைனாக ஆகாது, வேறு ஒன்றுமே இல்லை. கரெக்டாக அவர் என்ன பண்ணிக்கணும், ஒன்று தான், நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், கடைக்கு போகும்போது ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோன்னா அந்த கடைக்காரர் அந்த பொருளை கரெக்டாக எடை போட்டு எத்தனை கிலோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கரெக்டான குவான்டிட்டியில் கரெக்டாக டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் அவருடைய நேச்சர் ஆஃப் ஜாப். அதுதான் செகண்ட் ஒன்ஸு. தென் நெக்ஸ்ட்டு அன்அசன்டைன் குட்ஸ். அன்அசன்டைன் குட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் அன்அசன்டைன் குட்ஸ் ஆர் தீஸ் விச் ஆர் நாட் ஸ்பெசிஃபிக்லி ஐடென்டிஃபைட் அட் தி டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் சேல். அதாவது அந்த ஸ்பெசிஃபிக்கில் நம்ம அட் தி டைம் ஆஃப் கான்ட்ராக்டில் ஐடென்டிஃபை பண்ணுறது அல்ல, அது இல்லை அன்அசன்டைன் குட்ஸு. ஓகேவா, தென் the ownership in these unascertain goods transfer to the buyer subject to the fulfill of the following conditions. எல்லா கண்டிஷன்ஸையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபில்ஃபில் பண்ணினா தான் அது அசன்டைன். அந்த ஃபில்ஃபில் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது அன்அசன்டைன்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸு when the goods are assigned. அது ஃபஸ்ட்டு என்னது குட்ஸ் அசன்டைன்டு. அசன்டைன்னா என்ன
அப்படின்னு பார்ப்போம். அதை என்ன அசன்டைன் அப்படின்னு சொன்னால் குட்ஸ் டு தி டெலிவரி தென் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் ஐடென்டிஃபைட் செட் ஆஃப் பார்ட். அவன் என்ன பண்ணிட்டுனோம், கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி என்ன யாருக்கு செய்யணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை அண்ட் ஐசோலேட் ஆஃப் குட்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா அது அசன்டைன்ட். கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக கொடுத்துடணும். தென் வென் எ குட்ஸ் ஆர் அப்ராப்ரியேட்டட் டு தி கான்ட்ராக்ட், அதாவது அப்ராப்ரியேட்னா கான்ட்ராக்டில் குட்ஸை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் அப்ராப்ரியேட்டட்னு சொல்கிறோம். இப்போ ஐடென்டிஃபை தட் ஐசோலேட் identify appropriation is the process of the which goods delivery under the contract of the sale identify isolate consent of seller as well as buyer. Publicated seller buyer and identify of isolate. அப்போ என்ன பண்ண முடியுது அப்படின்னா in the visa of இங்கே என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, where the goods identify isolate put in the box or any container consent of the buyer called appropriation. அதாவது எப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ராப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம், யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கான்சன்ட்டாக ஒரு ஃபிக்ஸடாக ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு கண்டெய்னர்லேயோ நம்ம கொடுத்துருக்கணும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட்டட் டு தி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னன்னா டெலிவரி டு த கேரியர். கேரியர்னா என்னது, நம்ம குட்ஸை ரெடியூ பண்ணிடுறோம். எப்படி ரெடியூ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்று ரயில்வே ரிசிப்ட்டு பில் ஆஃப் லேடிங்ஸ். அதாவது ஒரு பொருளை நம்ம ரைட்ஸு மாற்றி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம போய் யார்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரிசிப்ட் வாங்கி தென் டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இமீடியட்லி டெலிவரிங் பாய்ஸ். அது நம்ம அந்த கேரியர் அந்த இடத்துல போய் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட கடமை முடிஞ்ச மாதிரி தான். ஓகேவா? இப்போ அவங்க தான் வந்து அதுக்கான ஃபுல் பொறுப்பு. அப்போது தி ப்ராப்பர்ட்டிஸ் இன் சச் ஆஃப் குட்ஸ் பாசஸ் பையர் இமீடியட்லி டெலிவரிங் தி கேரியர். Then next one is goods sent on approval. Goods sent on approval or on sale of return basis. எப்போனா goods sent on approval or sale of return basis mean these goods is a respect which the buyer option either or return or retain. என்ன பண்ணலாம் அப்படின்னா பொருளை அவர் வச்சுக்கலாம், இல்லை அப்படி சொன்னால் திருப்பியும் அனுப்பலாம். பொருள் அந்த குட்ஸ் அப்ரூவல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சொன்னால் பொருளை வச்சுக்கலாம், இல்லை அவர் திருப்பியும் அனுப்பலாம். அப்படிங்கிறதான் வந்து ஆன் அப்ரூவல் ஆன் சேல் ஆஃப் ரிட்டன். தீஸ் ஆர் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். அதில் அன்அசன்டைன் குட்ஸை தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் எக்ஸாம்பிள்ஸ். என்ன எப்படி நம்ம டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான். வேர் தி பையர் கம்யூனிகேட் ஹிஸ் அப்ரூவல் ஆர் அக்செப்டன்ஸ். ரோல் என்னது, அப்ரூவல் ஆர் அக்செப்டன்ஸ்னு சொல்கிறது தான். கம்யூனிகேட்டை எப்படி நம்ம பையருக்கு பண்ணுறது, அப்ரூவல் ஆகிடுச்சு அக்செப்டன்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு. இப்போ டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் தி டைம் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆஃப் தி அப்ரூவல். கரெக்டான டயத்தில் அப்ரூவல் ஆகி கரெக்டாக நம்ம என்ன பண்ணிடணும், ஓனர்ஷிப்பை பாஸ் பண்ணிடணும். அதான் எப்படி என்ன பண்ணுறாருன்னா சேல் டு ஸ்கூட்டர் யாருக்கு கொடுக்குறாரு, பீங்க்கு ஒரு ஸ்கூட்டரை டெலிவரி பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா பி சொல்கிறாரு நான் வந்து இது ஒரு 2 days ட்ரையல் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ட்ரையல் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணிடணும். எப்போ கம்யூனிகேட் பண்ணணும், சிலர் கரெக்டாக அவர் என்ன பண்ணியிருக்கணும் 2 நாள் கழித்து இதை நான் ஏற்றுக்கல அப்படிங்கிறத அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கணும். அதை கம்யூனிகேட் பண்ணியிருந்தாருன்னா ஓனர்ஷிப் பாஸ் ரைட் ஃப்ரம் தி டைம் ஆஃப் தீஸ் கம்யூனிகேஷன்ஸ். அவ்வளோதான். 2 நாள் ட்ரையல் பார்க்குறோம், ட்ரையல் பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்குது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னா தட் இஸ் கால்டு டைம் ஆஃப் ஃப்ரம் தி டைம் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Then second one is buyer does some of act adopting the transactions. அது வந்து ரோல் என்னது, சம் ஆஃப் ஆக்ட். அடுத்தது அதனுடைய டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் என்னவாக இருக்குன்னா அடாப்டேஷன்ஸ் இஸ் டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா ஏ வந்து டெலிவரி பண்ணுறாரு சம் ஜுவல்லரி, அதாவது சம் நகைகளை பி கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் சேல் பண்ணலை, சேல் ஆர் நாட் ரிட்டன் பேசிஸ் அது இல்லை, பட் கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு அந்த நகைகளை அடமானம் வச்சுறாரு. அடமானம் வச்சு கேஷ் என்ன பண்ணிடுறாரு, ரிசீவ் பண்ணிடுறாரு. அதான் ஜுவல்லரி வித் சி. அப்போது ஹெல்ட் தி ஓனர்ஷிப் ஆன் தி ஜுவல்லரி ட்ரான்ஸ்ஃபர்ட். பி ஹேட் அடாப்ட் டிரான்சாக்ஷன் பிளிஜிங் ஜுவல்லரி வித் தி சி இன் கேஸ். அதாவது நோ ரைட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சி. அப்போ யாருக்கு என்ன கிடையாது, சிக்கு அதாவது ஏவுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. அப்போது ஹீ கேன் ஒன்லி ரெக்கவர். அதாவது ஏ கிட்ட இருக்கக்கூடிய நகையை பி கொண்டு போய் சி கிட்ட அடமானம் வச்சுறாரு. அதனால் ஏவுக்கானுடைய உரிமையோ அவங்கள்ட்ட இல்லாமல் போயிடுது. அப்போ அந்த நகை யாருக்கிட்ட தான் போகும் அப்படின்னு சொன்னால் பிக்கு தான் போகும். இதுதான் வந்து அடாப்டிங் தி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. தென் அடுத்தது
வேர் பையர் ஃபால்ஸ் இன்டு தி ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸு. ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் பண்ணுறதுல பையர் என்ன ஃபால்ஸ் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆஃப்டர் தி டைம் ஆஃப் ஃபிக்ஸட் ஆன் ரிட்டர்ன். அதாவது என்ன இருக்கணும், நம்ம ஃபிக்ஸட் ரிட்டர்ன் ஆஃப் டைமில் ஆஃப்டர், அதுக்கு முன்னாடி எப்படி ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறது, அதாவது ஆன் தி எக்ஸ்பிரி ஆன் தி ஃபிக்ஸட் டேர்ம் எப்படி எக்ஸ்பிரி ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ எப்படி எக்ஸ்பிரி ஆகும்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஏ அண்ட் பி 2 பேர் இருக்காங்க, இல்லை இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து டெலிவரி பண்ணுறாரு ஒய்க்கு, ஒய் சொல்கிறாரு ஒரு 7 நாள் கழிச்சு நான் அந்த பொருளை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுதான் எக்ஸ்பிரி. அப்போ அந்த 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொருள் டெஸ்ட்ராயர் ஆகிடுது, ஏதோ வீணாக போயிடுது. வீணாக போனதுக்கப்புறம் அதுக்கு ஃபுல் இன்சார்ஜும் ஸ்டிப்புலேட்டட் பீரியட் இட் இஸ் 7 days. 7 days முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஃபுல் இன்சார்ஜஸ் யாருன்னா ஒய் தான். அவர் தான் எடுத்துக்கவே இல்லை. அந்த லாஸஸை ஒய் தான் என்ன பண்ணிக்கணும், பியர் தி லாஸஸ் அட் தி ஓனர்ஷிப். அதான் ரிட்டர்ன் ஆஃப் டைம். அடுத்தது வேர் நோ டைம் ஹேஸ் பீன் ஃபிக்ஸட் ரிட்டர்ன். அதாவது சொல்கிறாங்க ஆன் தி எக்ஸ்பிரி ஆன் தி ரீசனபிள் டைம். ரீசனபிள் டைமில் எக்ஸ்பிரி ஆகக்கூடாது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் லிமிட்டட்லேருந்து முனிசிபல் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிராக்டரை வாங்கிக்கிறாங்க. டிராக்டரை வாங்கிக்கும் போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் வச்சுக்கணும். அதாவது 2 நாள்லையோ ஒரு 1 வீக்லையோ என்னென்னு பண்ணிட்டு அந்த டிராக்டரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு சொல்லணும். அவங்க சொல்லாமல் இருந்துட்டு ரொம்ப காலம் வச்சுட்டு திரும்பி சொன்னாங்கன்னா அது வந்து ரீசனபிள். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. கம்பல்சரியாக அந்த டிராக்டரை அந்த முனிசிபாலிட்டி எடுத்துக்கிட்டே தான் ஆகணும். தட் இஸ் கால்டு ரீசனபிள் டைம்.